Hi, Shalom. Welcome back to our Wednesday service. நம்மளுடைய புதன்கிழமை தோறும் நடக்கிற நம்மளுடைய மிட் வீக் ஆராதனைக்காக உங்களை யாவருமே நாங்கள் வரவேற்கிறோம். Thank you for joining us. தொடர்ச்சியாக நம்ம சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எப்படியாக நம்மளை உயிர்ப்பிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் என்ற காரியத்தை பார்க்கிறோம். We see how God is going to refresh us and restore us. Remember that I told you that this is the season and the time to refresh and restore. So I want you to keep your heart and your mind in this season. I've been prophesying this season for the past few months, beginning of this year. This has been the title. It's time to refresh and restore. So receive your restoration, receive your refreshment. ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் நான் இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை உங்களுடைய ஆவியில பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் உங்களை மறுசீரமைப்பார், மீண்டுமாய் கட்டுவார், பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார் என்ற காரியத்தை மறந்து விடாதீங்க. என்ன வேணுமாலும் நடக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை மீண்டுமாய் கட்டுவார், மறுசீரமைப்பார், உற்சாகப்படுத்துவார். ஆமென். Now நெகேமியா புத்தகத்தில் இருந்து சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். We've been seeing something from the book of Nehemiah. I'm telling you, this book of Nehemiah is a very powerful book, a book of strategy I will call. Amen. இது யுத்தியின் புஸ்தகம் என்று நான் அழைப்பேன். கட்டுவதற்கான யுத்தியை இந்த புஸ்தகத்தில் அதிகமாய் அடங்கி இருக்குது. If you can take time to study the book of Nehemiah, it will be great because you will learn the strategies to rebuild in the kingdom of God. Amen. Now let's turn to book of Nehemiah chapter 2. I'm going to read from verse 19 today. Now we're going to go to D. I've been continuing A, B, C, D. Today is D. I'm going to speak to you something. Now, history makers. Now listen, and if you're writing down, write down this. This is the title for today. History makers won't tell their stories to the enemy. Amen. History makers will not tell their stories to the enemy. Amen. சாதனை படைக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் எதிரியானவன் கிட்ட உங்களுடைய கதைகளை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சும்மா வெட்டிக்கு கதைக்க மாட்டீங்க. யார்கிட்ட பேசணுமோ நீங்கள் பேசுவீங்க, சொல்ல வேண்டிய ஆட்கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்க. ஓகே, எதிரிகள்கிட்ட போயிட்டு நம்மளுடைய சாதனையை குறித்தோ இல்லை ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுறதை குறித்தோ நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் a history maker, you will know that you will not have to talk to the enemy, telling the enemy how did you win it, or giving the strategy to the enemy, and you will not show the enemy anything so that the enemy will not know what is the strategy that you have received from God. Amen. Can we pray now? Nam yavarum jebipam. Father, we give you all the glory, praise and the honor. God, we want to thank you for your supernatural blessing and revelation and intervention. பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. ஆண்டவர், உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கட்டும், மாற்றட்டும், புதுப்பிக்கட்டும், அமைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சுவாமி இன்றைக்கு எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய மனுஷனாய் எழும்பி அநேக காரியங்களை செய்யத்தக்க கிருபையும் தயவையும் பெற்றுக்கொள்வோம். We receive that blessings and anointing from your presence, God, that we will rise from the dust and we will become stronger to understand the will of God, the purposes of God and the strategies of God. Thank you for using the book of Nehemiah to speak about strategies to us. நெகேமியா புத்தகத்தின் மூலமாக யுத்திகளை குறித்து எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. இது கட்டுகிற காலம். This is the time of rebuilding. இந்த கட்டுகிற காலத்தில் நாங்கள் சரியாய் கட்டத்தக்கதாக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் எங்களுடைய வட்டாரத்தையும் எங்களுடைய தேசத்தையும் நாங்கள் சரியாய் கட்டத்தக்கதான கிருபையும் தயவையும் விசுவாசத்தையும் அது மட்டுமல்ல அதுக்கு மேலாக யுத்திகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். God, thank you so much that you are going to give us the strategy to build ourselves, to build our family, to build our church, to build our city, to build this nation and the nations of the world, and the kingdom of God will be built because of the strategy that is coming forth from you. We receive it, God. Speak to us, speak through us. In Jesus' name, amen. Amen. So in this time of rebuilding, we are in the times of rebuilding.
மீண்டுமாய் கட்டுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். Amen. மீண்டுமாக கட்டுகிற ஒரு ஸ்லாக்கியத்துக்குள் இருக்கிறோம். I'm telling you, this is a beautiful season of rebuilding. Don't look down upon this season of rebuilding, because God has kept you for this generation to rebuild. Amen. இந்த சந்ததியில இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் கட்டுவதற்கான என்ற காரியத்தையும் பக்குவத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. Amen. ஏன் இந்த டைம்ல இப்படிலாம் நடக்குது? Why things are happening in this time? It's because God trusted you so that you can rebuild. Amen. உங்களை நம்பினதுனால தான் இந்த நாட்களை ஆண்டவர் விட்டார். இப்படி நடந்தால்தான் நீங்கள் எழும்பி கட்டுவீர்கள். எழும்பி கட்டுவதற்கான என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களையும் இனியும் நியமித்திருக்கிறார். So come with that positive prophetic mindset, my friends. Amen. இந்த சிந்தையோடு, தீர்க்கதரிசன சிந்தையோடு, இந்த நல்ல சிந்தையோடு நீங்கள் இந்த காரியத்தை செய்ய இறங்குங்கள், துணிங்கள். Amen. So பின்னால போக வேண்டாம், முன்னால வாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இது உங்களை பலப்படுத்தட்டும். See, don't believe in the report of the world. உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட் அதை நம்பாதீங்க. Believe in the report of the Lord. Amen. Let me ask you, whose report do you believe? I believe in the report of the Lord. How about you? Amen. யாருடைய ரிப்போர்ட்டை நீங்க நம்புறீங்க? உங்க டாக்டரோட ரிப்போர்ட்டை நம்புறீங்களா? மனுஷனோட ரிப்போர்ட்டை நம்புறீங்களா? இல்ல இந்த தேசத்துல தலைவர்கள் சொல்கிற ரிப்போர்ட்டை நம்புறீங்களா? இல்ல கர்த்தர் கொடுத்த ரிப்போர்ட்டை நம்ப போறீங்களா? வசனம் தாங்க அந்த ரிப்போர்ட். Amen. The report of the Lord is greater than any other report. Whether the politician give you a report, tomorrow they will change that report. If the doctor gives you a report, tomorrow another doctor will cancel that report. If somebody else comes to you and say this and that, my friends, let me tell you, all the reports will come to an end. The report of the Lord stays forever. Amen. தேவனுடைய வார்த்தை மட்டும் நிலைத்து நிற்கும். So trust in the report of the Lord, and I'm preaching out of the report of the Lord. Amen. நான் பேசுவதெல்லாம் தேவனுடைய செய்தி, தேவன் கொடுத்த ரிப்போர்ட், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை பிடிச்சுக்கொள்ளுங்க, நீங்க பெரிய காரியங்களை சாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. Amen. So Nehemiah chapter 2 verse 19. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். தமிழ்ல வாசிப்போம். ஒரேனியான சம்பலாத்தும் அம்மோனியான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியான கோஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். See, but when Sanballat the Horonite, horror, their name itself is horror. He's a horror night. You know, Sanballat the Horonite and Tobiah the servant, the Ammonite, and Geshem the Arab heard of it. They laughed us to scorn and despised us and said, what is these things you are doing? Will you rebel against the king? Listen to what these guys are saying. 3 of them teamed up together. They also had teamwork. You see, sometimes the church forget to have teamwork, but the enemy is having teamwork to attack the church. சில நேரத்தில் சபையானது ஒருமித்து நிற்கிறதுக்கு மறந்துடுது, ஒரு மனமாய் வருவத்துக்கு மறந்துடுது, ஒருமித்து ஜபிக்கிறதுக்கு மறந்துடுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைய மறந்துடுது, செய்ய மாட்டேங்குது. ஆனாலும் எதிரியானவனோ கூட்டம் போட்டு நம்மளையே தாக்க பார்க்குறான், நம்மளை பார்த்து சிரிக்கிறான், நகைக்கிறான், விடைக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம, ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே நம்ம ஒதுங்கி கொண்டு இருக்கிறோம். See, many times because of the enemy gathers together and try to put all kinds of things against us, we are so fearful and we are not able to talk back. Why? Because we don't have our brothers, we don't have our sisters, we don't have another church who stands with us. Everybody is scorning us, everybody is joking at us, everybody is doing all kinds of nonsense against us in the YouTube. You know, they can do viral videos against the church and everybody keeps quiet about it. சபையை குறித்து தான் வைரல் வீடியோ செய்வோம், ஆனால் எல்லாமே நம்ம பேசாமல் இருப்போம், யாருமே எதிர்த்து பேச மாட்டோம். ஏன்னா அங்கே ஒற்றுமை இல்லை. பட் எதிரியானவன் ஒற்றுமையாய் செயல்படுகிறதை இங்கே கவனிங்க. I want you to think for a while, if they can come together, Sanballat, Tobiah, and this another guy, Geshem, all of these guys came together to attack the church, to attack the people of God, to attack Nehemiah, to pull down the what do you call that faith of Nehemiah and also the people of God. நெகேமியாவுடைய விசுவாசத்தையும் சரி மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் கெடுக்கணும், ஒற்றுமையை கெடுக்கணும் சொல்லி இவர்கள் வரார்கள். அவர்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள். இதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். So don't worry when people ridicule you. Amen. உங்களை விடைக்கிறாங்களா, விடைச்சிட்டு போட்டோம். கொலைக்கிறாங்களா, கொலைச்சிட்டு போட்டோம். If they're barking at you, if they are ridiculing you, let them laugh at you. It's okay. Let them do what they want. You know,
But let me tell you something. Let the enemy of the gospel laugh whatever they want, however they want. They try to despise you. Let them despise however they want. But the day is coming soon. Let me declare to you, the day is coming soon where our God will laugh at them. Amen. Amen. அவங்களை பார்த்து சிரிக்கட்டும், நகைக்கட்டும், விடைக்கட்டும். எது வேணுமாலும் பிசாசு பேசட்டும். பிசாசோட கூட்டம் சேர்ந்து எது வேணுமாலும் சபையை குறித்து பேசட்டும், சிரிக்கட்டும், நகைக்கட்டும். ஆனா ஒரு நாள் வருகிறது, தேவன் அவர்களை பார்த்து சிரிக்க போகிறார். Amen. தேவன் சிரிக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். தேவன் சிரிக்கிற சத்தத்தை இது உலகம் கேட்கும். தேவன் சிரிப்பார். எதிரியை பார்த்து தேவன் சிரிப்பார். Amen. என்ன பாஸ்டர் நீங்க புதுசா ஒரு கதை சொல்றீங்க, தேவன் கடவுள் சிரிப்பாரா? ஏன் கடவுள் சிரிக்க மாட்டாரா? You think what God wouldn't laugh? Am I joking? At least laugh for this joke. Now, the Bible says that the Lord loves. Turn with me to the book of Psalms, chapter 2, verse 4. I'm going to show you something from Psalms itself. How many times the Bible speaks about the Lord going to laugh? எத்தனையோ முறை வசனத்தில் ஆண்டவர் சிரிப்பார் என்ற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க அதை கவனிக்க போறீங்க. சங்கீதம் 2:4 வாசிப்போம். Psalms 2:4. Can we read in Tamil? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். திருப்பி படிங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். Amen. The one who sits in heaven will laugh. Hallelujah. My friend, Psalms 2:4 says, the one God who sits in heaven, the God who sits on the throne will laugh. Amen. Our God knows how to laugh. Amen. That's why you laugh, because we are created in His image. Amen. நாம் ஏன் சிரிக்கிறோம்? ஏனென்றால் கர்த்தர் சிரிக்கிறவர். Amen. அவர் நம்மளை பார்த்து அழகாய் புன்னகை செய்வார். ஆனால் பிசாசை பார்த்து வெடப்பு சிரிப்பு சிரிப்பார். Amen. When God looks at us, He will smile with love, and when He will just dance and celebrate and laugh at our jokes that we are making, if it is good jokes, okay? But then He is not joking at the devil. He is going to look down and He's going to laugh it loud at the devil for all the evil the people that are trying to do to us. Amen. God will laugh. The Lord has them in derision and in the supreme contempt. He mocks them. The Bible says God mocks them. Amen. ஆண்டவர் வடைத்து நகைப்பாராம். யாரை பார்த்து? பிசாசை பார்த்து, எதிரியை பார்த்து ஆண்டவர் வடைத்து நகைக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவஜனமே, this is the truthful word. Let them laugh today. One day God is going to laugh and mock at them. Amen. One day the devil will put his head down and all the force of the devil, பிசாசோட கூட்டணி எல்லாமே தலைக்கீழ குனிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒருத்தமையா சேர்ந்து அடிக்கிறியா, ஒரு நாள் ஆண்டவர் அடிப்பார் சிரிப்புலயே. Amen. சிரிப்புன்னு சொன்னேன், அதை சொல்லு. Okay, I said laugh. With laughter, God is going to, mock them. Amen. And verse 13 of 37, Psalm 37 verse 13, சங்கீதம் 37:13 வாசிப்போம். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். The Lord laughs at the wicked, for He sees that their own day of defeat is coming. Hallelujah. Amen. என்ன நாள் வருகிறது? அவனுடைய அழிவு காலம் வருகிறது. பிசாசுடைய அழிவு காலம் வருகிறது. எதிரியோடைய கூட்டணிக்கு அழிவு காலம் வருகிறது. அதை பார்த்து கர்த்தர் நகைப்பார். அதை பார்த்து கர்த்தர் சிரிப்பார். The Lord is going to laugh at them, mock at them, for their day of end is coming, my friends. Amen. Are they saying something against the church today? One day they will be a laughing stock. Amen. சபையை பார்த்து தரைக்குறவாய் பேசி சிரிக்கிறாங்களா, ஒரு நாள் அவர்கள் சிரிப்புக்குரியவர்களாய் மாறிவிடுவார்கள், நகைப்புக்கு கூறியவர்களாய் மாறிவிடுவார்கள். So stay strong, my friends. Whatever it is, stay strong. Now let's read Psalms 59:7. சங்கீதம் 59:7 வாசிப்போம். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். Verse 8. ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புற ஜாதிகள் யாவரையும் இகழுவீர். Hallelujah. Behold, they belch out. Belch out means insult. They insult. அவர்கள் விடைத்து மட்ட தட்டுகிறார்களாம் சபையை.
they are insulting the church. They are insulting the people of God with their mouths like swords of sarcasm, ridicule, slander and lies. அவர்கள் தவறான வார்த்தைகளை பேசி, பொய்களை பேசி, அசுத்தமான வார்த்தைகளை சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகள், சபை என்று சொல்லும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாக அசிங்கமாயெல்லாம் பேசி, அசுத்தமாயெல்லாம் பேசி, சக்காசமாய் பேசி அவர்கள் கீழே தள்ள பார்க்கறாங்க, மட்டம் தட்டுறாங்க, அவ்வளோவா மட்டம் தட்டுறாங்க. நீ பெரிய இவனா, நீ பெரிய பைபிள்காரனா, அப்படிலாம் பேசுறாங்க, என்னென்னமோல சொல்ல பார்க்கறாங்க. நீ தான் ஹோலியா, நீ தான் பரிசுத்தவானா, see are you the holy one? They call us all kinds of name. They try to ridicule us in all ways. They try to slander us. Slander, what slander? Slander என்றால் நமக்கு பின்னால நமக்கு ஆப்பு வைக்கிறது. You see? Be going behind and talking bad about us. Even though we do good, they will go around about us, around us or behind us and talk bad about what we are doing. The good things that we are doing, they will spread bad news. They say this is why they are doing it. This is the reason they are doing it. You see, all that slander will come to an end one day. All the slander, the spirit of slander will come to an end one day. Amen. And this is what they will keep on saying. They will keep on declaring. But you know what the Lord says? Oh, Lord will laugh at them. Hallelujah. The Bible says the word love here is scorn. The word love here is scorn. ஆண்டவர் நகைப்பார் என்று வசனம் போட்டிருக்கிறது. ஆண்டவர் சும்மா சிரிக்கலங்க, ஆண்டவர் நகைப்பாரா அவர்களை பார்த்து. இவ்வளவு நாள் வடச்சல என் பிள்ளைங்களே, உன்னை பார்த்து நான் நகைக்கிறேன். Hallelujah. Amen. See, they can laugh at us, but then the day will come, but the Lord is going to scorn at the devil. Amen. The devil, you are scorned. You will be laughed at one day. Love just how much you want, you laugh. எவ்வளவு வேணுமான சிரிச்சுக்கிட்டே இரு, பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை பார்த்து சிரிப்பார், உன்னை பார்த்து நகைப்பார். You will hold all nations in derision. Amen. ஆண்டவர் எல்லா தேசத்தையும் அவர் சிரிக்கிற சிரிப்பிலே தேசத்தை அடக்குவாருங்க. ஹல்லேலூயா. எதிரியா எழும்பின எல்லா தேசத்தையும் அவர் சிரிக்கிற சிரிப்புல எல்லாத்தையும் அடக்க போறார். Amen. The laughter of the Lord, the laughter of the Lord, the laughter of the Lord is going to be a great mocking against nations that is rising up against Christianity, nations that are rising up against the people of God, nations that is trying to bring turmoil and terrorism against the people of God. God is going to laugh at them one day, my friends. They are going to hear the laughter of the Lord in Jesus' name. Amen. தேவனுடைய குரலை அவர்கள் கேட்க போறார்கள், அந்த சத்தத்தை கேட்பார்கள். கர்த்தர் சிரிக்கிற சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். Hallelujah. Amen. Now, Sanballat, Tobiah and Geshem not just ridiculed, but they labeled the rebuilding work as rebellious. Now, they labeled it as rebellious against the king. And maybe they probably, they threatened the people saying that they are doing, they are traitors against, because of their rebuilding, they are traitors against the king. இங்க கவனிங்க, இங்க என்ன நடக்குது? சன்பலாத், தோபியா, கெஷாம் என்று சொல்கிற இந்த மனுஷர்கள் அவர்கள் வெட்கிறது மட்டுமல்ல, சிரித்தது மட்டுமல்ல, ஆனால் ஒரு பயமுடுத்துறாங்க. ஓ, நீ ராஜாவுக்கு எதிர்ப்பா செய்றீங்களா? ஓ, நீ ராஜாவுக்கு பின்னால நீங்க செய்றீங்களா? மாட்டி விடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்கள் எண்ணம் கொண்டார்கள். இசை எதிரியானவன் நம்மளை மாட்டி விடலாம் என்று எண்ணுவான். You see, the devil will not just laugh at you, but he will try to put you in trouble in your office, put you trouble in your family, put you into trouble in your society. நீங்க இருக்கிற வீட்டிலும் சரி, உங்களுடைய வேலை இடத்திலும் சரி, உங்களுக்கு எதிர்ப்பான காரியத்தை பேசி உங்களுடைய அதிகாரிகள் மத்தியில இருந்து இல்ல உங்கள் குடும்பத்தின் மத்தியில இருந்து ஒரு பிரச்சனை உண்டாக்குறதுக்கான பிசாசு திட்டம் போடுவான். The devil will plan. My friends, that's why I'm saying you, Nehemiah's book is a book of strategy. It reveals the strategy of the devil and God speaks through it. Amen. நேமியாவுடைய புஸ்தகம் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல புஸ்தகங்க. ஏன்னா அது யுத்திகளை காண்பிக்கிறது, தேவனுடைய யுத்தியும் காண்பிக்கிறது, பிசாசு எப்படிப்பட்ட யுத்திகளை செய்வான் என்ற காரியத்தையும் நம்மளுக்கு திட்டவட்டமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த புஸ்தகத்தின் மூலமாக காண்பிக்கிறார். Amen. Now rebellion, they were thinking that these people are rebelling against the king. ராஜாவுக்கு எதிர்ப்பாக, ராஜாவுக்கு முரட்டாட்டம் பண்ணி இவர்கள் ராஜாவுடைய பேச்சை கேட்காம இவங்க கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கற்பனை பண்ணி இவங்க ஏதாவது கதையை சொல்லிடலாம், மாட்டி விட்டுறலாம். You see, remember the story of Daniel? They came up with the law because Daniel was praying. They came up, they tried to talk to the king and said, King, you must come up with the law that nobody else prays except to you.
இந்த தானியேல் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தானியேலை குறித்து ஒரு கதை இருக்கிறது. என்னென்றால் தானியேல் ஜெபிக்கிற மனுஷன் என்று தெரிஞ்சும் கூட ஒரு சில பேர் திருட்டு பையனுங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா பார்த்துட்டு, ஓ தானியேல் ஜெபம் பண்றாரு, ப்ரே பண்றாரு, 5 தடவை ப்ரே பண்றாரு, இவர் என்ன 5 தடவை ப்ரே பண்றதுன்னு சொல்லிட்டு இவரை மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜா கிட்ட சொல்றாரு, யாருமே ப்ரே பண்ணக்கூடாது, உங்களை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க அப்படின்னு சொல்றாரு, ஒரு காரியம் போடுங்க. Alright, so when the agreement has been made, they said, oh king, do you know Daniel is praying to their God, to his God. தானியேல் பாருங்க, உங்களை விட்டுவிட்டு அவன் கடவுள்கிட்ட ப்ரே பண்றான் சொல்லிட்டு அவன் ப்ரே பண்றான் சொல்லிட்டு அவனை மாட்டி விட பார்த்தாங்க. கடைசியில் என்னாச்சு? மாட்டி விட்டவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் காலி பண்ணினார். ஆமென். You see, those who try to threaten Daniel, but Daniel didn't stop praying. Don't let any devil stop you from praying. Don't let any devil stop you from doing ministry. Don't let any devil stop you from doing the will of God. Don't let the devil stop you from rising up in Jesus' name. எந்த பிசாசும் உங்களை ஜெபத்தை நிறுத்துவதற்கான இடம் கொடுக்காதீங்க. எந்த பிசாசும் உங்களை ஜெபம் பண்ணாதே, துதிக்காதே, ஆராதனை செய்யாதே, ஆண்டவரை வணங்காதே என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், எழும்புங்கள். ஊழியம் செய்கிற ஜனம், எழும்புங்கள். இதை நிறுத்துவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. He can try to stop you. He can try to bring this case to the authorities, but no authority can stop you. Hallelujah. சிங்க கொகையில போட்டாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். Amen. Even though they throw you in the lion's den, the lion will have to bow down to you. You know why? Because the one who is in you is greater than the one who is in the world. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனால் சிங்கமும் பயந்து நடுங்கி அமர்ந்து உட்கார்ந்திருக்கும் இந்த உலகத்தின் சிங்கத்தின் வாயை கர்த்தர் நிறுத்துவார். Amen. Every lion of the devil that is speaking against you, lying against you, slandering against you, the Lord will break their teeth in Jesus' name. My friends, do not worry. Do not worry. But you know what? In the actual sense, they were ignorant that the king himself has permitted and provided Nehemiah to lead the work of rebuilding of the walls. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன். பிசாசுக்கு தெரியல, அவன் கதை கட்டி மாட்டி விடலான்னு பார்க்குறான் நெஹேமியாவையும் அந்த கூட்டத்தையும் கட்டுறவங்கள. ஆனால் ராஜா தான் அனுமதி கொடுத்தாரு என்று அவன் மறந்துட்டான். ராஜா தான் எல்லா காரியத்தையும் தேவைகளை எல்லாத்தையும் கொடுத்து நெஹேமியா போய் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாருன்னு சொல்லி அவன் மறந்துட்டான். ஏன் தெரியுமா? You know why? He didn't know because Nehemiah didn't tell the secret. Amen. Keep the secret. Remember I spoke to you about keeping secrets? நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்று சில ரகசியங்களை கொடுத்தா ரகசியங்களை வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கிட்டையும் பப்பரப்பா அடிக்காதீங்க. யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரோ சொல்லுங்க. எதிரி கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா அவனுக்கு அது தேவையில்லை. வீரனாய் இருக்கிற உங்களுடைய கதை அது எழுதப்படும், சரித்திரமாய் எழுதப்படும். அது அவனுக்கு முன்கூட்டியே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Amen. Your story, if you are victorious, when you become victorious, when you become the victor, your story will be in the history, my friends, and you don't have to tell it earlier to your enemies. Amen. So now they don't know that the king himself has given the privilege to Nehemiah to build. The king himself has provided everything, the provisions to build the walls. They didn't know. The devil is like that. பிசாசு அப்படிதான், அவனுக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி நடிச்சு உங்களை மாட்டி விடணும்னு நினைப்பான். See, the devil don't know anything. அது எதிரியும் பிசாசோட கூட்டமும் அப்படிதான். உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனாலும் வெளியே இருந்து பார்த்துட்டோட ரொம்ப ப்ரே பண்ணுறான், இவன் ரொம்ப ஆண்டரை பற்றி பேசுகிறான் சொல்லி உங்களை பாஸ்ட்டை மாட்டி விடணும், இப்படி மாட்டி விடணும் பார்ப்பாங்க. ஆனாலும் எல்லா கதையும் ஒரு நாள் கந்தலாக வரும். Amen. They will try to bring all kinds of accusation towards you. They will talk at the back of you, try to bring bad news, telling you tell about you all the bad things about you. But you know what? One day their lies will come to surface. Amen. All their lies will come to the surface, and God will reveal that you are the righteous one of the Lord. Amen. நீங்கள் நீதிமான் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் காத்திருங்கள். இவர்களுடைய நிந்தைக்கு பார்த்து பயப்படாதீங்க. இவங்களுடைய சத்தத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. Don't worry about the sound. Don't worry about the laughing thing about them. உண்மையான பாருங்க, உண்மையான கர்ஜிக்கிற தேவனுடைய சிங்கம் இல்ல, நம்ம உண்மையான சிங்கத்தை பார்த்தோம்னா கூட இந்த காட்டுக்குள்ள இந்த ஹைனாஸ்லாம் வரும்.
இந்த ஐனா பார்த்துருப்பீங்க. Maybe in the jungle, if you have seen, some jungle book stories and if you've seen the National Geography and all these Animal Planet stories, you will find that these hyenas will come in a pack. Have you seen that? They will come in a pack and they will start, the hyenas will sound as though they are laughing and mocking against the lion. When they get the lion, they will try to mock the lion and laugh at the lion. Maybe you can see this in the Lion King story as well. Lion King story la kuda neenga paakalam. Inda aina என்று சொல்கிற இந்த நாய் போல இருக்கும், ஆனா நாய் இல்ல, அது வேற, அது ஐனா. ஸோ அது என்ன செய்யும்னா, அது பயம்படுத்துகிற மாதிரி சிரிக்கும், நகைக்கிற மாதிரி, அது குலைக்கிறது சிரிக்கிற மாதிரி இருக்கும், நகைக்கிற மாதிரி இருக்கும், வெடப்பா செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன செய்யுது, பயப்படுத்துது, நகைச்சி பயப்படுத்துது யார், சிங்கத்தை. ஆனால் சிங்கம் ஒரு கர்ஜிப்புல தெரிச்சுக்கிட்டு ஓடும். Amen. When the lion roars, I'm telling you, all the pack of hyenas will just flee away. We know why? Because the lion's voice is different. You have a lion's voice, not the hyena's voice. Let the hyena be the hyena, let the lion be the lion. Amen. Amen. ஐனாவா இருக்கட்டும், சிங்கங்கள் சிங்கமா இருங்கள். Amen. எழும்பி நீங்கள் கர்ச்சிக்கிற சத்தத்தில் பிசாசு தெரிச்சுக்கிட்டு ஓடி போய் ஒளிகிற இடமே தெரியக்கூடாது. Amen. அப்படியாக நீங்க எழும்ப வேண்டும். Amen. So just like Satan, remember Satan when he was tempting Jesus in the wilderness, he don't know who Jesus was. தெரியுமா, சாத்தான் ஆண்டவர் இயேசு முதல் தடவை தண்ணி ஞாசனம் எடுத்துட்டு போறாரு, வனாந்தரத்துக்குள்ள ஆவியானவர் நடத்துறாரு. எங்க நடத்துறாரு, யுத்தத்துக்குள்ள நடத்துறாரு. பிசாசோடு கூட ஒரு யுத்தம் நடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறாரு. போற வேகத்துல யார் வரா, பிசாசு வரான் சோதிக்கிறதுக்கு. 40 நாள் சோதிக்கிறதுக்கு வரான், 40 days. When Jesus was fasting, the devil came, Satan came to tempt Jesus. And again he was asking one real stupid question. He said, if you are Christ, if you are the Messiah, do this. If you are the Messiah, show this. If you are the Messiah, jump. If you are the Messiah, அவன் ஒவ்வொரு தடவையும் அவன் முட்டாளான ஒரு கேள்வி கேட்டான். நீதான் அந்த மெசாயாவா இருந்தா, நீதான் அந்த உண்மையான கிறிஸ்துவா இருந்தா, இதை செய்யி, கல்ல அப்பமா மாத்து. நீதான் உண்மையான கிறிஸ்துவா இருந்தா நீ இதை செய்யி, நீதான் உண்மையான தேவகுமாரன் இருந்தா இதை செய், அதை செய்யின்னு சொல்லி அவன் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு இயேசு தான் மெய்யான தேவன் என்று தெரியவில்லை. He didn't know that Jesus is the way, the truth and the life. He didn't know that Jesus is the Christ. Jesus is the Messiah. He didn't know. அவனுக்கு தெரியல. ஆனாலும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி அவன் வாயை நோன்றான் இயேசுவை. Amen. But Jesus again and again said, by the word. Amen. இயேசு எங்க தெரியுமா நின்றாரு, வார்த்தையில நின்றாரு. பிசாசு உங்களை வாயை கிண்டுவான், இதை பத்தி கிண்டுவான், அதை பத்தி கிண்டுவான், ஏதாச்சும் சொல்லி கேட்பான். யார் பிசாசுன்னு சொல்லும் போது சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. வருவாங்க, உங்களை நோண்டுறதுக்குன்னு வருவாங்க, கிண்டுறதுக்குன்னு வருவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு, உங்களை மாட்டி விடுறதுக்கான உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்காக வருவாங்க. எல்லாத்தையும் சொல்லாதீங்க. Don't have to tell them. You are a history maker. Don't tell your story to the devil, to the enemy. Amen. நீங்கள் சாதனை படைக்கிறவர்கள். நீங்கள் தேவையில்லாம இந்த எதிரியாளிகள் கிட்ட போயிட்டு நீங்க உங்களுடைய கதைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கதை, உங்க கதையை ஒரு நாள் அவன் படிப்பான். Amen. சாதனை படிச்ச பின்பு அவன் பார்ப்பான், படிச்சிட்டீங்களே, முடிச்சிட்டுமே, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. இயேசு சாதனை படிச்சார், எங்கே, சிலுவைக்கு போற வரைக்கும் அவனுக்கு தெரியல இயேசுவை தான் சிலுவையில் போட போறான்னு. See, until Jesus went to the cross, the devil didn't know that he is going to put Jesus on the cross. He didn't know. Friends, you don't have. Jesus was a history maker. Hallelujah. இயேசு சாதனை படைத்தார், சிலுவையில் சாதனை படைத்தார், தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். Amen. You see, even though the devil tried to put him there so many times, but at the right time Jesus submitted himself so that he can die on behalf of us. Amen. நமக்காய் அவர் மரிப்பதுக்காக அவர் முன் சென்றார். பிசாசானவன் சாகடிக்க நினைத்தான், தோக்கடிக்க நினைத்தான். இதுதான் கிறிஸ்துவா என்று தெரியாமலே அவன் சாகடித்தான். ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். Amen. But on the 3rd day Jesus rose again and the devil couldn't stop it. The devil couldn't stop. You know what? All the laughter when he saw Jesus on the cross, he thought everything is over. He was laughing, he was joking, he was playing fool. They were tearing his clothes and sharing and laughing. He said, if you are the Christ, come down. Ha ha ha. You know what? Jesus came after that. On the 3rd day he rose again. Amen. அவர்கள் அத்தனை காரியத்தையும் செய்தார்கள்.
கூட்டணியாய் சேர்ந்து இயேசுவை நிந்தித்தார்கள், அடித்தார்கள், சிரித்தார்கள். அவர்கள் என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தார்கள். அவருடைய சட்டைகளை கிழித்து போட்டார்கள். They made Jesus a laughing stock. But you know what? Everybody became a laughing stock when Jesus rose from the dead. இயேசு மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவருடைய நாமம் அங்கே உயர்த்தப்பட்டது. சிரித்தவன் எல்லாம் அங்கே நொந்து நூலாய் விட்டான், ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டான். இன்றைக்கு அந்த ரோம் அரசாங்கமே ஒன்றுமில்லாமல் அமைதியாய் கடக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. Today the Romans that was ruling the world at one time has nothing to do. Everything has collapsed. My friend, I'm telling you, they can come against you. One day, even those nations that come against you will bow down. Why? Because the one who's living in you is the great God. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரிய தேவன். Amen. அவர்கள் சிரிக்கட்டும், சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், நீங்கள் எழும்பி பிரகாசிங்க. Hallelujah. Now listen to this. Nehemiah did not tell them about the king's favor. Nehemiah didn't tell all this, Nehemiah didn't tell anybody about the king's favor, but instead he gave glory to God alone. Amen. ராஜா என்னோடு கூட இருக்கிறார் என்று பந்தா காட்டவில்லை நெஹேமியா. ராஜா தான் என்னை அனுப்புனாரு, பாருங்க சூறால கொடுத்திருக்கிறார் என்ற எதுவுமே காட்டல. You see, Nehemiah didn't go around showing his letters. See, I come from the king, I come from the palace, I'm from the palace, oh I am so and so. No, Nehemiah didn't show off. நேமியா அவருடைய பட்டத்தையோ பதவியோ அவருடைய அதிகாரத்தையோ காண்பிக்கவில்லை. நான் ராஜாட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன், அரண்மனையிலிருந்து வந்திருக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னாரா பாருங்க? இல்லைங்க, அவர் பந்தா காட்டுறதுக்காக வரல, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக வந்தார். Amen. When he came there, he glorified God. He didn't have to tell who sent him, but he told the one who called him the mission to do the mission work. Amen. உங்களை யார் அனுப்பினார் என்று முக்கியம் இல்லைங்க, யார் அழைத்தார் என்று தான் முக்கியம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ராஜாதி ராஜன் அவர் தான், தேவாதி தேவன் அவர் தான், அரசாங்கத்துக்கு அரசாங்கமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. He is the kingdom and his kingdom reigns forever. My friends, so Nehemiah did not talk about the kingdom of man, but he talked about the kingdom of God. He said, God sent me. Amen. He said, my God, my King sent me, and he glorified. You do not have to tell a long story how you get there. Are you listening to me, my friends? You don't have to tell people a long story how you made it, how you achieved it. எப்படி சாதனை படிச்சீங்க என்று நீங்க நீட்ட கதை இழுத்து வளைச்சி சொல்ல தேவையில்லைங்க. ஷார்ட்டா சிம்பிளா கர்த்தர் செய்தார் என்று சொல்லி முடிச்சிருங்க. That's how you should share your testimony. Amen. When you share your testimony, even tell the beautiful things that God has done. You don't have to tell all the stories of what the devil has done. We are not doing publicity for the devil. Now remember, when you're sharing your testimony, don't give publicity for the devil. Give publicity to the God Almighty who delivered you. Amen. தேவலாம பிசாசோட கதையை மட்டும் அல்லந்து பேசி 80%, 80% of their sharing, 80% of their talk, 80% of their testimony is all about the devil and what they do with the devil. Only the 20% or maybe the 10% is about how the Lord delivered me. My friends, I don't want to hear that story. I want to hear the 80% or the 90% of what Jesus has done for you, rather than the 90% of what the devil has done. I know the devil will do harm. I know the devil will laugh. You don't know that? You need to play music and publicize him again and again. Stop it, my friends. போதுங்க, அவன பப்ளிசிட்டி அவனுக்கு கொடுத்தது போதும். இந்த மாதிரி நிறைய பேர் பிசாசுக்கு பப்ளிசிட்டி கொடுத்தவங்க இன்னைக்கு இல்லை. திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆரம்பத்திலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த பிசாசு கதை தான். அந்த கடைசி கட்டத்தில் மட்டும்தான் இயேசு இதை செய்தார் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, தேடி பாருங்க, அந்த மாதிரி சாட்சி சொன்னவங்களும் இன்னைக்கு இல்லை. அவங்க பேரை கூட நான் சொல்ல முடியும், but I don't want to mention names here, my friend, because the one who glorifies God will remain. The one who does not glorify God will one day be lost. You know why? Because they have been working with the devil, giving cheap publicity for the devil. So when go straight to the story. Tell about Jesus. Tell about the one who delivered you. Don't go around the bush. Amen. மரத்தை சுத்தி வராதீங்க. நம்ம இங்க வந்து பாலிவுட் படம் நடிக்கல.
மரத்தை சுற்றி காலிவுட் படம் நடிக்கல. கர்த்தருடைய கதையை சொல்லணும்னா நேராக கர்த்தருடைய கதையை சொல்லுங்க. அவர் நாம மகிமைப்படுத்துங்க. ஆமென். So we have to glorify Jesus, and that's why Nehemiah did. Nehemiah was vigilant. Nehemiah was a vigilant person. அவர் ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதனாய் நெஹேமியா காணப்பட்டார். So I wanted to tell you today, be vigilant. Amen. விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருங்கள். So alert in the spirit. ஆவியில எப்பொழுதுமே விழிப்போடு இருங்க. ஆவியில எப்பொழுதுமே விழித்திருங்கள். வசனம் சொல்லுகிறதுல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. See, the Bible says, be alert in the spirit and pray. Amen. So be a person who is alert. So to detect the enemy strategy. எப்பொழுதுமே ஆவியில நீங்க விழித்திருந்தீங்கன்னா, ஆவியில நீங்க உற்சாகமா, ஆவியில பலமா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிசாசு சொல்ல போற கதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். You have already fixed your antenna high so that you will know when the devil comes to try to kill, steal and destroy. Why? Because the Lord, the God who is inside of you, is a God who gives you life and life in abundance. Amen. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். இவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால், பிசாசுடைய கோட்டை உங்களுக்கு நேரடியாக வரும்போது உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். ஆளாம் அடிச்சிடும். அவன் எட்ட வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிசாசு வர பார்க்கறான், இதை செய்ய பார்க்கறான், அதை செய்ய பார்க்கறான், இந்த நபர் மூலியமா செய்ய பார்க்கறான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். You will know the whole story. See, the devil don't have to come you tell you stories. Even when he comes from far away, you can smell the pig. தமிழ் சொன்னமா, பண்டி எட்டந்தே வரும்போதே பண்டி நாறுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுதாங்க பிசாசு. எட்டந்து வரும்போதே தெரியும் தாப்பர் நாறுது, பண்டி வந்துருச்சுன்னு. அப்ப நீ என்ன செய்யணும்? காஸ்ட் பண்ணணும், பண்டிகை காஸ்ட் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் பிசாச பண்டிகை காஸ்ட் பண்ணாரு. ரைட்டா? இப்ப தெரிஞ்சா கதை பாங்க திருப்பியும். Now, so you must know how to accurately build the work of God. Don't let your mind be confused and turn away and do something else. அவனுடைய காரியத்தை விட்டுப்பட்டு, கட்டுறதை விட்டுப்பட்டு, அவன்கிட்ட போயிட்டு வாதாடிக்கிட்டு, பேசிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் அதுக்கு தான் வந்திருக்கிறான், உங்களுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு, ஸ்டாப் பண்றதுக்கு. அவனை கட் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிங்க. Amen. You see, he will try to talk to you and try to brainwash you, try to say some things to pull you down. That's the work of the devil. And that is the work of the enemy. They will try to stop what you are doing, the good things that you are trying to do, even in your office, even in your school, even in your college, even wherever you are. நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை இடத்துலையும் சரி, படிப்புலையும் சரி, எங்கேயும் சரி, ஏதாவது உங்களுடைய வேலையை கெடுக்கணும்னு சொல்லி தான் அவன் வந்திருப்பான். You see, but you already smell, you know where he's coming from. That's why I say the church got to be prophetic. சபை தீர்க்க தரிசன சிந்தை உள்ள சபையா இருக்கணும். அப்பதான் அந்த சபைக்கு தெரியும் எது வருது எது வரலன்னு. You see, you got to know what is coming your way. When the devil comes, you know the devil is coming. When the Lord is coming, you know the Lord is coming. Hallelujah. Amen. தேவன் வரும்போது உங்களுக்கு தெரியும் தேவன் இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் இடத்துல இருக்கிறார், அவர் வாசமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. Amen. தேவன் எப்படியா நம்ம மத்தியில வாசமாய் இருக்கிறாரோ, பிசாசு நம்ம மத்தியில வரும்போது நாத்தமா தான் இருப்பான். புரியுதா? டிஃபரன்ஸ் தெரியும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. You see, the smell of God and the smell of the devil, you will know the difference. Right? This is aroma. The presence of God is aroma. It's perfume. It's beautiful. But the presence of the devil is dirty smell. It's dung. You understand what I'm saying, my friends? So learn to differentiate. Learn to know. Don't just sit in the tent of the devil and listen to their stories. Don't spend your time wasting your time gossiping and speaking something else, because devil loves gossip. அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, அங்க ஊறிடாதீங்க. அந்த காசிப் தான் அவனுக்கு பிடிக்கும். அது அப்படியே உங்க வாழ்க்கையில் திணிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அதோட நீங்களும் அப்படியே மாறிடுவீங்க. என்கிட்ட வந்தா எனக்கு நேரம். So 1 Peter chapter 5 verse 8, 9 and 10. Can somebody read? தமிழ்ல வாசிங்க. 1 பேதுரு 5, 8, 9, 10 வாசிப்போம். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வரான். யார் வரான்? திருடன் வரான். கர்ஜிக்கிற சிங்கம் போல் வரான். கர்ஜிக்கிற சிங்கம் கிடையாது, அது பொக்கப்பல்லு சிங்கம். கர்ஜிக்கிற சிங்கம் போல் வரான். படிக்க திருப்பியும் 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், தூங்காதீங்க. ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை தின்னலாமோ என்று வகை தேடி சுத்தி வரான். Hello? Now let me read. Be well balanced or sober or temperate of mind. Be vigilant and cautious at all times. Bible says be cautious all times. Always put your antenna up. Be prayerful, my friends. You will know. Be cautious at all times, for that enemy of yours, the devil, roams around like a lion roaring in fierce hunger, seeking someone to seize upon and devour. எவனை விழுங்கலாமோ என்று சுத்திக்கிட்டு இருக்கிறான். See, he is looking around, looking who is the mangsa, who is his prey. He is looking for that prey. அவன் யாரைத்தான் விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கான். Can we read the next one? Verse 9 படிங்க, 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. Continue. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுப்புகிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார், பலப்படுத்துவார். இதை வைத்துக் கொள்ளுங்க உங்க மனதில். ஆமென். கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள். ஆமென். Let me read. Withstand him, be firm in faith against all the work of the enemy, knowing that the same identical sufferings are appointed to your brotherhood, the whole body of Christians, or whole body of Christ throughout the world. And verse 10 says, and after you have suffered a little while, everybody say little while. கொஞ்ச நாள் தான் இந்த காரியங்கள் நமக்கு நடக்க போகிறது. கொஞ்ச நாள் தான் இந்த நிந்தைகள், கொஞ்ச நாள் தான் இந்த சிரிப்பு, கொஞ்ச நாள் தான் இந்த நகைப்பு, கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அதை எல்லாத்தையும் முடிச்சிருவார் ஆண்டவர். Amen. And after you have suffered a little while, the God of all grace, who has called you to his own eternal glory in Christ Jesus, he will himself complete and make you what you ought to be. Amen. நீங்கள் என்னவா ஆக வேண்டுமோ அதை ஆக்கிடுவார் உங்களை. Amen. கொஞ்ச நாள்ல நீங்கள் என்னவா ஆக வேண்டுமோ, சாதனை வீரனாய் ஆக வேண்டுமா, சாதனை வீரங்கனையா ஆக வேண்டுமா, கர்த்தர் உங்களை அப்படியே மாத்தி விடுவார். Amen. Do you want to be victorious? Do you want to be a history maker? God is ready to change all the past and make you a history maker, my friends. It is in the hands of God, but it's also in your decision to give yourself into the hands of God. Amen. The Bible says that he will establish you and ground you securely and strengthen you and settle you. Amen. Let all your problems be settled in Jesus' name. Let your life be established in Jesus' name. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கி ஆண்டவர் உங்களை உறுதியான ஒரு இடத்துல வைப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. Hallelujah. Amen. Let's move on quickly to E. The second thing today. E. God's approval is prosperity. God's approval is prosperity. தேவனின் அங்கீகாரம் நமது வாழ்வு வளம். Amen. தேவனின் அங்கீகாரம் நமது வாழ்வு வளம். அவர் நமக்கு கொடுக்கிற அங்கீகாரம் என்ன தெரியுமாங்க? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கிற அங்கீகாரம் என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய வாழ்வு வளம். நம்ம நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். Amen. The Lord wants to prosper you. The Lord wants to bring prosperity into your life, and God is going to approve that prosperity over your life today. Amen. As you're going to hear this, and I'm going to prophetically speak these things to you. If you receive this prophetically, you are going to see it happen in Jesus' name. நான் தீர்க்கதரிசனமா இந்த காரியங்களை சீக்கிரமா சொல்ல போகிறேன். இது ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசனமா பெற்றுக்கொள்கிறவர்கள் இதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். Now Nehemiah chapter 2 verse 20 2:20 வாசிங்க. நெகேமியா படிப்போம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தில் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். Amen. உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை
பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். Hallelujah. Now Nehemiah said this. He said, I answered them. I answered them means answered the enemy. Answered Sanballat, Tobiah, and another guy. All right. He said that the God of heaven will prosper us. Amen. Hallelujah. Will you say with me? The God of heaven will prosper us. Now he said this, the God of heaven will prosper us. Therefore, we his servants will arise and build. Hallelujah. It's not just Nehemiah. Nehemiah says we, which means team. Amen. நீங்க மட்டும் தான் கூட்டணியா இருக்கிறீங்களா? நாங்களும் சேர்ந்துட்டோம், நாங்கள் எழும்பி கட்டுவோம் என்று திக்க தரிசனமாய் அவர் உரைக்கிறார். Hallelujah. But you have no portion or right or memorial in Jerusalem. எருசலேமில் உங்களுக்கு எந்த பாகமும் எந்த பகுதியும் கொடுக்கப்படாதடா அப்படின்னு சொல்லி விரட்டடிக்கிறாங்க. Hallelujah. Amen. Now I want you to write down these statements, my friends. Remember that our God who is in heaven will take charge. Right now, in Jesus' name, I declare that God is going to take charge over your life. ஆண்டவர் உங்களை மேல அவர் நடவடிக்கை எடுக்க போகிறார். உங்கள் மேல அவர் உரிமை கொண்டு அவர் உங்கள் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறார். He is going to take charge. Amen. He will graciously open up heaven doors to pour out his blessings upon you. Come on, lift up your hands and receive the blessings of God Almighty from heaven to pour upon you in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வானத்தை திறந்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாத பொழிதலை உங்கள் மேல் வைக்க இருக்கிறார். Amen. இப்பொழுதே வரட்டும், பெற்றுக்கொள்ளுங்கள். I told you that I'm going to prophesy over your life that you will receive this word as a prophecy that it is for you, my friends, that God has done this for you today in Jesus' name. இன்றைக்கே அதை உங்களுக்கு செய்வாராக. Hallelujah. Now Jesus taught his disciples. What did he say when the disciples asked God, Jesus Lord, teach us how to pray. இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது, you know how Jesus started to teach them to pray. He said, our Lord, our Father, thou art in heaven, hallowed be your name. இயேசு கிட்ட வந்து கேட்டாங்க சீசர்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? அருமையா அறிமுகப்படுத்தினார். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதாக, உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உங்களுடைய நாமம் துதிக்கப்படுவதாக, உங்களுடைய நாமம். Amen. Jesus taught them to praise the Lord's name. Jesus taught them to call on the Father in heaven and say, praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Your name is great. Hallowed be your name. நாமம் பிரஸ்தாபப்படட்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். So let's always look up to heaven, to the heavenly God who rules and reigns. ஆளுகை செய்கிற கர்த்தரை நாம் எப்பொழுதுமே வானத்தில் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை நோக்கி நாம் எப்பொழுதுமே பார்ப்போம். Are you ready, my friends? Look to him. So just wait patiently for your supernatural prosperity to come over your life. Amen. The heavenly Father wants to give you supernatural prosperity, and he wants to give you the inheritance. Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். Amen. எத்தனை பேருக்கு இந்த செழிப்பு வேணும்? Amen. நான் செழிப்பா இருக்கணும். சாதாரண செழிப்பு இல்லைங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செழிப்பை கர்த்தர் உங்கள் மத்தியில் கொடுக்க இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பொக்கேஷமாய் என்னத்தை கொடுக்க போறார் தெரியுமா? நமக்கு பொக்கேஷமாய் அவருடைய கிருபையை, தயவை, அவருடைய என்ன சொல்லுவாங்க, கதிருங்கள் உங்களுக்கு கொடுக்க போறார். Amen. God is going to give you a blessing that inheritance. That inheritance the Father kept for the sons who are his born, his one who has the birthright. புத்திர சுவிகாரம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவர் என்னத்தை எல்லாமே அவர் கொடுக்கணும்னு நினைத்தாரோ, கொடுக்கணும்னு வைத்திருக்கிறாரோ, அது உங்களுக்கு பொக்கேஷமாய் கொடுக்க போறார். Amen. Hallelujah. Are you ready to receive it from the Lord? Amen. So now listen to this and receive this. I'm saying to you that your blessing is at hand.
Amen. உங்களுடைய ஆசீர்வாதம் தூரமா இல்லங்க, உங்களுடைய அருகில் இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. உங்களுடைய ஆசீர்வாதம் தூரமா இல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் அருகில் இருக்குது. பிள்ளை இல்லாதவர்களுக்கு இயேசு பிள்ளை கொடுக்க போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் அருகில் இருக்கிறது. If you have no child, I want you to lay your hands on your belly, I'm talking about the lady, I'm talking about the man. You can lay your hands on the belly for the seed. You can lay your hands on your belly for those who have married and waiting for a baby, waiting for a child. I'm telling you, your blessing is at hand. In Jesus' name, receive that right now, because that is the inheritance of the Lord. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. கர்த்தர் வித்தை கொடுக்கிறவர், கர்த்தர் உயிரை கொடுக்கிறவர், கர்த்தர் ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். Amen. If God is on our side, who can be against us? தேவன் நம் பட்சம் இருப்பாரானால் யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும்? ஒருத்தம் கூட இல்லைங்க. சிரிக்கட்டும், சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், நகைக்கிறவன் நகைக்கட்டும். என் கர்த்தர் ஒரு நாள் வானத்தை கிழித்து அவர் சிரிக்க போகிறார். அவர்கள் எத்தனை பேரும் பார்க்க போகிறார்கள். You know, my God will one day laugh from the throne, and everyone is going to hear the sound of the Lord laughing like a thunder. Amen. And that time all the hyenas will hide in Jesus' name. I'm telling you, that time all the hyenas will hide. If we are the servants of the Most High God and united like the Trinity, who can stop us from the rebuilding work? நாம் ஒருமித்து ஒரு மனமாக திருத்துவத்தோடு கூட, திருத்துவம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறதோ அதே போல் சபை ஒற்றுமையாக இருக்குமானால் நாம் கட்டுவதை யார் கடுக்க முடியும்? நாம் கட்ட நினைத்ததை யார் உடைக்க முடியும்? Are you listening, my friends? Church, pastors, leaders, friends, I'm asking you, come together in unity. Only in unity we can break the works of the enemy, because they are united to destroy the church, to destroy Christianity. You and I got to be united to bring every work of the enemy to an end. Amen. I want you to write down this statement. Be determined to arise, be united to build. Be determined to arise, be united to build. கட்டுவதற்கான எழும்புவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். எழும்புவதற்கு ஆயத்தமாய் இருங்கள். கட்டுவதற்கு ஒருமித்திருங்கள். Amen. கட்டுவதற்கு ஒருமித்திருங்கள். Say with me everybody. The God of heaven will prosper us. The God of heaven will prosper us. Therefore, we his servants will arise and build. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நாங்கள் எழும்பி கட்டுவோம். Amen. As you are talking, you are reminding the devil and his foes that he is not part of our victory. Amen. நீங்க பேசுகிற வேளையில் நீங்க என்ன தெரியுமா அவன்கிட்ட சொல்றீங்க, இந்த ஆசீர்வாதத்தில் உனக்கு பங்கு இல்லடா அப்படின்றீங்க. Amen. இந்த ஜெயத்துல உனக்கு பங்கு இல்லடா, உனக்கு ஒத்த காசு கூட கிடைக்காதுடா அப்படின்னு சொல்ல வரீங்க. Amen. அப்படியே இருக்கட்டுமா? Amen. So as I mentioned before, as a prophetic leader or a church, we must keep speaking life. ஒரு நல்ல ஒரு தலைவன் அவன் எப்பொழுதுமே அவர் ஜீவனுள்ள வார்த்தையை பேச வேண்டும். தீர்க்கதரிசன தலைவனாகிய நாம், தீர்க்கதரிசன சபையாய் இருக்கிற நாம் எப்பொழுதுமே ஜீவ வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். உயிர் கொடுக்கிற வார்த்தைகளை பேச. Then we will see the rising of the like-minded people, a generation of kingdom builders. நீங்கள் பேச 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 பேசத்தான் உண்மையுள்ள வார்த்தை போக போக போகத்தான், சத்தியம் போக போகத்தான் அந்த சத்திய பிரமாணம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி எப்படிப்பட்ட சந்ததியை நம்ம உருவாக்கும், கட்டுகிற உறுதியான சந்ததியை உருவாக்கும். அந்த சந்ததி தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறது இப்போ. Amen. As I'm talking to you, this is the generation that's rising up. The generation will say, come on brother, come on sister, let us rise up and build. எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்ற ஒரு கூட்டணி எழும்புகிறதை நீங்கள் கேட்கிறீங்க. Amen. There's going to be a potential people rising up together to build together. Amen. Hallelujah. Are you ready to hear the last one? I'm going to make a statement from Nehemiah. If you see in book of Nehemiah chapter 3, we can see evidently that the high priest, the Eliasaph arose with his brothers, the priests, to put their hands on the work of the rebuilding of the walls.
நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனம் படிக்க போகிறோம். In Nehemiah chapter 3 verse 1 we're going to read in a while. Now you're going to see, இததான் நீங்க பார்க்கறீங்க, எலியாசாப் இந்த சத்தத்தை கேட்ட கையோட, நெகேமியா சொன்ன கையோட ஜனங்கள் எல்லாரும் கூக்குரலிட்டார்கள், வாருங்கள் நாம் கட்டுவோம் என்று சொன்ன கையோட என்ன தெரியுமா நடந்தது? முதல்ல கட்ட ஆரம்பித்ததே யார் தெரியுமாங்க? ஆசாரியர் கூட்டம். Amen. The priesthood started, the pastors started. Today the pastors got to start, the priests got to start, the worshippers got to start to come together to build. இன்றைக்கு தீர்க்கதரிசியா இருக்கிற 5 விதமான ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்கள் தான் எழும்பி ஒருமித்து ஒருமனமாய் வந்து கட்ட வேண்டும். We got to build, my friends. You cannot just expect the church members to do it. We as leaders got to rise up to build together. Amen. So இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நெகேமியா 3:1 வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். Amen. The Bible says that they build the sheep gate. ஆட்டு வாசலை கட்டினார்கள். Now the sheep gate speaks about Jesus. Amen. The sheep speaks about Jesus. The sheep speaks about the people of God as well. ஆட்டு வாசல் என்று சொல்லும்போது, ஆடு என்று சொல்லும்போது இந்த செம்பரியை குறிக்கும் பொழுது இயேசுவை குறிக்கிறது. Amen. நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. முதலாவதாக இயேசுவை கட்டினார்கள். Hallelujah. They come together to build the sheep gate. It speaks about people. It speaks about the flock. It speaks about the sheep of God. Amen. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற அவர்கள் எல்லோருமே கட்டினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Amen. Are you listening, my friends? So who come together? The priests. Let me prophesy to you. I want you to lift up your hands and receive this prophecy. தீர்க்கதரிசனமா சொல்லப்படுற இந்த காரியத்தை நீங்கள் ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்க. I prophesy to you that there's going to be the rising of leaders who are handpicked by God. I repeat in Jesus' name. Ribo katarala barianda, reto como rimeta kababa barianda. I prophesy to you that there's going to be the rising of leaders who are handpicked and set apart like Eliashib and his priestly brothers to be partners in the mission of rebuilding of the altar of worship in Jesus' name. I declare to you, Eliashib, rise in Jesus' name. Eliashib, rise in Jesus' name. Priests, rise in Jesus' name to build the prayer altar, to build the worship altar, to build your family in Jesus' name, to build the church in Jesus' name, to build the unity of brethren in Jesus' name, and to build the society and the nation at large in Jesus' mighty name. My church, come on, friends, Church of Jesus Christ, I want you to get ready. Come on, lift up your hands together. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. தீர்க்கதரிசனமா சொன்னேன், எலியாசாப்பை போல இருக்கிற சந்ததி ஒன்று எழும்ப போகிறது. துதிக்கிற சந்ததி எழும்ப போகிறது. ஜெபிக்கிற சந்ததி எழும்ப போகிறது. சொந்த குடும்பத்தை கட்டுகிற சந்ததி எழும்ப போகிறது. குடும்பமாய் கட்ட போகிறார்கள். ஓ, பட்டணத்தை கட்ட போகிறார்கள். ஜனங்களை கட்ட போகிறார். ரீபோ காராபாரியாண்டா, ஓ ரிபாகாபா, they are in the mission of rebuilding. கட்டுகிற ஒரு ஊழியத்துக்குள்ள இருக்கிறார்கள். கட்டுகிற ஒரு ஊழியத்துக்குள்ள நுழைகிறதை நான் பார்க்கிறேன். They are coming into the rebuilding, coming into the rebuilding work. கட்டுகிற, மீண்டுமாய் ஜபத்தை கட்டுகிறார்கள், மீண்டுமாய் ஆராதனை கட்டுகிறார்கள், மீண்டுமாய் துதியை கட்டுகிறார்கள், மீண்டுமாக குடும்பத்தை கட்டுகிறார்கள், மீண்டுமாக ஓ பட்டணத்தை கட்டுகிறார்கள். They are building the church, they are building the family, they are building the worship, they are building the praise, they are building the prayer altar in Jesus' name. This is the priesthood that God wants to establish. Come on, receive it in Jesus' name. You are the Eliashib. Hallelujah. I declare over you, be the Eliashib in Jesus' name. You be the Eliashib and the brothers of priests in Jesus' name. Oh ribaka baba, ஆராதிக்கிற ஆசாரியனா எழும்புங்க. ஆராதிக்கிற ஆசாரியனா. Church, get ready for a powerful move of God. Get ready for the powerful. Come on, I want you to close your eyes, lift up your hands and receive this touch of God right now. Get ready for a powerful move of God that will begin in your family. ஒரு பயங்கர ஒரு அசைவு ஒன்று வருகிறது.
முதலாவதாக உங்கள் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறது. எப்படியா எலியாசிபுடைய குடும்பத்தில் ஆரம்பித்ததோ அதே போல இந்த திக்க தரிசன வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு தீவிர ஆவியை கலறி விட போகிறது. ஜெபிக்கிற ஆவியை கலறி விட, துதிக்கிற ஆவியை கலறி விட போகிறது. Don't let the devil take away what is yours. பிசாசு உங்களுடையதை எடுக்காதபடிக்கு அவனுக்கு பங்கில்லை என்று சொல்லி அவனை ஒதுக்கி தள்ளுங்கள். அவனை பற்றி பேச வேண்டாம். You don't have to talk about him anymore. Get ready, my friends. Enter into the presence of God. Come on, Reboka. Before we take our communion tonight, I want you to get ready in your heart for this time of communion, because you are coming in agreement with the prophetic word. இந்த திக்க தரிசன வார்த்தையோடு கூட நீங்கள் இணையறீங்க. அதுக்கு தான் இந்த 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 ராபோஜனை நீங்க எடுக்க போறீங்க. Come on, I want you to pass the communion to one another. Take it in your hands quickly. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த communion எடுக்கிறதுக்காக சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. Church, I want you to get ready for a powerful move of God. Something is going to happen. You're going to see it's already start happening right now as you hear this message. And from now you're going to see something is going to happen in this weekend. Before the weekend, something powerful is going to break open. Let me declare to you once again, as you hold on the cup and the bread, I want to make another declaration. நீங்கள் இந்த ராபோஜனை கையில் எடுத்துக் கொள்ளுகிற வேளையில் நான் மீண்டுமாக இன்னொரு அறிக்கை செய்ய ரெடியா இருக்கிறேன். Oh church, are you ready? Are you ready to enter into the fulfillment of the word tonight? இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்குள்ள அந்த நிறைவுக்குள்ள வரப்போக வரவுத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? I want you to take it in your hands, my friends. Rebo shaka baba bariando robo karianda. Thank you, Jesus. You know this emblem. You know about the bread, the body of Christ that was broken for you and me. உங்களுக்கு தெரியும் இந்த அப்பம் என்னத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காய் உடைக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். You know about this blood that was shed for you. உங்களுக்கு இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று அறிகிற ஒரு ஜனமாய் நீங்கள் இருக்கிறீங்க. This is not just a juice, this is not just a bread, this is an emblem that signifies the power of God for you. இது ஒரு வல்லமையான, ஒரு சாட்சி நிறைந்த, அற்புதம் நிறைந்த, வல்லமை நிறைந்த அடையாளம். இந்த அடையாளத்தை இன்னைக்கு பங்கு கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்றீங்க, பிசாசுடையவன் அல்ல என்று நீங்கள் அறிக்கை செய்றீங்க. Whenever you take and partake of this, you are telling that you are not part of the devil and you are part of God's body. You are part of that body of Christ. I want you to declare with me, say with me, get behind me, Satan. Get behind me, Satan. And all evil doers. And all evil doers. பிசாசே, எல்லா பிசாசின் கோட்டையை என்னை விட்டு அகன்று போ. You have no part in my life. No portion or right in my prosperity. You have no memorial in our church or ministries. பிசாசே, உனக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஆசீர்வாதத்துல, என் சபையில, என் ஊழியத்துல பங்கில்ல. Because I am united with Christ. I am one with Christ. I am one in the body of Christ. நான் கிறிஸ்துவுக்குள் ஒருமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடையவன். Hallelujah. Say, we are united. We are one body in Christ. நாம் ஒருமித்து ஒரே சரீரமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். So we will arise and build in Jesus' name. நாம் எழும்பி கட்டுவோம். வாருங்கள். In Jesus' name. Amen. Let's partake together. Amen.
Hallelujah. Thank you, Jesus. Lift up your hands, my friends. Every time you see, whenever we partake of the communion, we partake as the Holy Spirit leads us. We don't do it in the way that need to be that to be done as it's been said. We do according to the scripture and we do according to the Holy Spirit's leading. ஆவியானவர் எதை காண்பிக்கிறாரோ அப்படியாகவே நாம் இதை எடுப்போம், இதில் பங்கெடுப்போம். Because the revelation of God is the one that gives meaning to the emblem. தேவனுடைய வெளிப்படுத்தல் தான் நம்ம எடுக்கிற இந்த காரியங்களுக்கு உயிரும் ஜீவனையும் கொடுக்கும். If not, it's just a religious thing. இல்லாவிட்டால் இது ஒரு சாங்கியமாய் தான் இருக்கும். I'm not going to serve communion as a religious obligation, my friends. ஒரு சாங்கியமாய் நான் கொடுக்க விருப்பப்படவில்லை. ஆவியானவர் கொடுக்க சொல்லுதனால், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதுனால் நாம் செய்கிறோம். அவர் வரும் வரை இதை செய்வோம். Until he comes, we will continue to remember to partake the communion so that we know that we are part of him, and a part of him we will not be able to do anything. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவரை தவிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. Let me bless you as you give your offerings and tithes into the work of the kingdom. ராஜ்யத்துக்கு என்று உங்களுடைய தசம பாகம் காணிக்கையை நீங்கள் கொடுக்கிற வேளையில் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. Stay blessed in Jesus' name. Let the prosperity of God come upon you as you remember the work of the kingdom. The work of the rebuilding is giving. கட்டுவதற்கான ஒரு ஊழியம் கொடுப்பது. இதை நீங்கள் சரியாய் செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்து விட்டார். When you do this rightly, when you give into the kingdom, into the work of God, for the work of the kingdom, for the work of the building, you will be blessed. And you are blessed in Jesus' name. Amen. Amen. God bless you all. I'll see you again next week with a continuation message of what God wants to speak. And I believe that if it is God's will, I will speak to you more from Nehemiah next week. அடுத்த வாரம் தொடர்ச்சியா நெஹேமியால இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஐத்தமாய் வாங்கள். God bless you all. See you again. Shalom and Maranatha. Bye bye. Love you all.